இனி கியர் பைக்கா, ஸ்கூட்டரா, சூப்பர் பைக்கா, எது வாங்குவது பெஸ்ட்? புதிய ஜிஎஸ்டி வரி சொல்வது என்ன? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் செப்டம்பர் 22 முதல் 2 வரி விகிதங்களை மட்டுமே அமல்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. இனி 5% மற்றும் 18% ஆகிய இரு விகிதங்களே முக்கிய வரிகளாக இருக்கும். இதன் காரணமாக பல கார் மற்றும் பைக் உள்ளிட்ட ஆட்டோமொபைல்களின் விலைகள் குறைய உள்ளன. பான் மசாலா, சிகரெட், சர்க்கரை சேர்க்கப்பட்ட காற்றூட்டப்பட்ட பானங்கள் மற்றும் கார்பனேட்டட் பானங்கள் போன்ற சில பொருட்களுக்கு மட்டும் 40% சிறப்பு வரி விதிக்கப்படும். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்படுத்தும் பல பொருட்கள் 18% வரி வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தொலைக்காட்சிகள், ஏர் கண்டிஷன்கள் மற்றும் 350 சிசிக்கும் குறைவான மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவை இந்த வரி விகிதத்தில் அடங்கும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அலுவலகம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், இந்த சீர்திருத்தங்கள் பல துறைகளையும் பல அம்சங்களையும் மையமாக கொண்டுள்ளன. ஜிஎஸ்டி குழு கூட்டத்திற்கு பின் வெளியான விரிவான விளக்கத்தின்படி, 1200 சிசிக்கும் குறைவான பெட்ரோல், எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி வாகனங்கள், 4000 மில்லிமீட்டருக்கும் மிகாத நீளம் கொண்டவை மற்றும் 1500 சிசிக்கும் குறைவான டீசல் வாகனங்கள் 4000 மில்லிமீட்டர் நீளம் கொண்டவை ஆகியவை 28%இலிருந்து 18% வரி விகிதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. 1200 சிசிக்கு மேற்பட்ட பெட்ரோல் மற்றும் 1500 சிசிக்கு மேற்பட்ட டீசல் கார்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 1200 சிசிக்கு மேற்பட்ட மற்றும் 4000 மில்லிமீட்டருக்கு அதிகமான நீளம் கொண்ட அனைத்து தானியங்கி வாகனங்கள், 350 சிசிக்கு மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான படகுகள், விமானங்கள் மற்றும் பந்தய கார்கள் ஆகியவற்றுக்கு 40% வரி விதிக்கப்படும். மின்சார வாகனங்களுக்கு தொடர்ந்து 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும். டிஷ்வாஷர்கள், மானிட்டர்கள் மற்றும் ப்ரொஜெக்டர்கள் போன்ற பிற ஆடம்பர பொருட்கள் 18% வரி வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சிமெண்டிற்கான ஜிஎஸ்டி வரி 28%இலிருந்து 18%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. 3 சக்கர வாகனங்களுக்கான வரியும் 28%இலிருந்து 18%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் ரூபாய் முதல் 40 லட்சம் ரூபாய் வரையிலான மின்சார கார்களுக்கு 18% ஜிஎஸ்டி மற்றும் அதற்கு மேல் விலையுள்ள கார்களுக்கு 28% ஜிஎஸ்டி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த கார்களின் விலை அதிகம் உயரும் வாய்ப்புகள் உள்ளன. 20% எத்தனால் கலப்பு காரணமாக பெட்ரோல் வாகனங்களை பயன்படுத்தும் பலரும் ஈவி கார்களை பற்றி யோசிக்க தொடங்கியுள்ளனர். ஈவி கார்களுக்கு தற்போதுள்ள 5% வரி விகிதத்திலிருந்து 18%ஆக வரி உயர்த்தப்படும் வாய்ப்புகள் உள்ளன. சுமார் $46,000 மேல் விலையுள்ள ஆடம்பர மின்சார கார்களுக்கு ஜிஎஸ்டியை கணிசமாக உயர்த்த வரி குழுமம் பரிந்துரைத்துள்ளது. இது அமெரிக்காவின் டெஸ்லா இன்க். முதல் சீனாவின் BYD வரை பல நிறுவனங்களுக்கு பின்னடைவாக அமையும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.